ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். காஞ்சி சங்கராச்சாரியர் சமாதி ஆயிட்டார் பெரியவர். அவரை பார்க்குறதுக்கு பிரபல பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமியும் அவருடைய கணவர் சதாசிவ ஐயரும் க்யூவில் காத்திருக்கிறாங்க. இவர் தன்னை பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் உத்தரநீலை பஞ்சபாத்திரத்துலேருந்து உத்தரநீலை தீர்த்தம் எடுத்து கொடுக்குறார். இப்போ அங்கே சுற்றி நிற்கிற பிராமணங்களுக்கு, அவருடைய சிஷ்யர்களுக்கு என்னடா பிரச்சனைன்னா, சதாசிவ ஐயரும் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாளும் ஃபாரின் போயிட்டு வந்தவங்க, தீட்டு, அவங்களுக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கப்படாது. ஆனால் அவங்க க்யூவில் காத்திருக்கிறாங்க. இப்போ சாமிக்கிட்ட வரும்போது அவர் என்ன சொல்ல போகிறார், எப்படி சமாளிக்க போகிறாருன்னு எல்லாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை காஞ்சி பெரியவருக்கு. எல்லோருக்கும் அந்த மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நீங்கள் போங்கன்னு சொல்லலை, சொன்னால் தானே வருத்தம். பக்கத்தில் ஒரு தேங்காய் இருந்தது. அந்த தேங்காய் எடுத்து, ஒரு கத்தி, அருவா கத்தி இருந்தது, அதை வச்சு ஒரு அடி போட்டார். தேங்காய் விரிசல் விட்டது. உடனே அந்த தண்ணி வருது இல்லையா, அதை இந்த சதாசிவ ஐயரையும் அந்த அம்மாவை பார்த்து கையை பிடிங்க அப்படின்னு தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டாரு. அந்த பஞ்சபாத்திரம் தீர்த்தம் கொடுக்கல. இப்போ சதாசிவ ஐயருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா, யாருக்குமே தேங்காய் உடைக்கலை, நமக்கு மட்டும் தேங்காய் உடைச்சி தேங்காய் தீர்த்தம் கொடுத்தாருன்னு அவங்க ரொம்ப குஷியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு என்னென்னு சொன்னால், இந்த மந்திர தீர்த்தத்தை வாங்குறதுக்கு அவங்களுக்கு யோகியதை இல்லை, அவங்க ஃபாரின் போயிட்டு வந்தவங்க. அது தவிர்க்கணும், தவிர்த்துட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். இது உண்மையில் நடந்ததுங்க.